இன்று கேப்டன் அவர்களின் பிறந்த தின விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினார். ஏற்கனவே கேப்டன் சொன்ன மாதிரி வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு இருந்தது. இன்று கேப்டன் இல்லாவிட்டாலும் இன்று நம்முடன் அவர் எப்போதுமே இருக்கிறார். அவர் மறைந்தாலும் எல்லார் மனதிலும் இருக்கிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சைதை நீதிமன்ற வழக்கறிஞர் நம்மளது செயலாளர் சச்சின் மற்றும் அவர் அங்கத்தினர். இந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இன்று வறுமை ஒழிப்பு தினம் மட்டும் இல்லாமல் கேப்டன் நினைவு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், ஒரு சமயம் கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வந்த புதுசில் முதல் நடித்த தூரத்து இடிமுழக்கம், இனிக்கும் இளமை இந்த படங்களில் நடிக்கிறப்ப அவர் இரண்டாம் கதாநாயகனாக நடிக்கவில்லை, வில்லனாகவும் துணை நடிகராகவும் நடித்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு பரிமாறப்பட்ட உணவு, அதாவது கதாநாயகருக்கெல்லாம் ஒரு விதமான, அதாவது அசைவ சாப்பாடு, மிக மேம்பாட்டமான உணவு. அதற்கப்புறம் அந்த டெக்னீஷியன் இவங்களுக்கெல்லாம் மிகவும் இரண்டாம் தரமான உணவு, அதாவது ஒரே சமயமாக உணவு இல்லாமல் எல்லாருக்கும் பாகுபாடு போட்டது. அது கேப்டன் மனதை மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்பின் காரணமாக அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம், அதாவது தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எப்பொழுது கதாநாயகன் ஆனாரோ அதிலிருந்து சினிமா உலகில் அத்தனை பேருக்கும் ஒரே விதமான சாப்பாடு, கறி சாப்பாடு என்றால் கறி சாப்பாடு தான், சைவ சாப்பாடு என்றால் சைவ சாப்பாடு தான் அப்படின்னு ஒரு திட்டத்தை அன்றே கொண்டு வந்துவிட்டார். அவர் கதாநாயகன் சட்டமூரி ரிட்டர் என்ற படத்தில் நடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2-3 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க, சிவப்பு மல்லி அப்படின்லாம். அந்த மாதிரி அவர் அன்றைக்கே அதை கொண்டு வந்து அதை தான் பிறந்த நாளில் இன்னும் அவர் தமிழர் மேலே பற்று கொண்டு தமிழர்களுக்காக நம்ம இலங்கையில் போராடின விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நினைவாக அவர் மேலே அபிமான தான் பையனுக்கே அவரோட பெயரை பிரபாகரன், விஜய் பிரபாகரன் என்று இப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது, எல்லாமே அரசியல். ஆனால் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அன்பால் எல்லாத்தையும் கட்டி போட்டனால தான் இன்றைக்கி எல்லா மக்களும் இன்றும் அவரை